ஜொஹூர் வெள்ளத்தணிப்பு திட்டத்தில் 2ஆம் உலகப் போர் குண்டுகள் மற்றும் 300 பழங்கால கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினாவாத்ராவுக்கு 2 பில்லியன் ரிங்கிட் வரி பாக்கி செலுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத குடியேறிகளுக்கு அடைக்கலம் அளித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்லாங்கூர் குடிநுழைவு இலாகா எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2024ஆம் ஆண்டு கைதிகள் நிர்வாகத்திற்கு 500 மில்லியன் ரிங்கிட் செலவிடப்பட்டதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். LRT-3 சேவை டிசம்பர் 31, 2025 தொடங்கும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். ஆசியாவின் முதல் மிதக்கும் படகு அருங்காட்சியகம் பினாங்கில் திறக்கப்பட்டுள்ளது. பதவியில் இருந்து நீக்கப்பட்ட வங்காளதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. உரிய அனுமதி இல்லாமல் தெருக்களில் வியாபாரம் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று DBKL எச்சரித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.